புற்றுநோயை பற்றி மக்களுக்கு இருக்கான காமனான சந்தேகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன அறிகுறிகள், என்ன அறிகுறிகள் வச்சு எனக்கு புற்றுநோய் இருக்குன்னு நான் நினைக்கணும் டாக்டர் அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க. என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புற்றுநோய் இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக நம்ம அந்த சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணாமல் மருத்துவரை அணுகி அதை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு கட்டிகள், அதாவது பெண்களுக்கு எஸ்பெஷலி மார்பகத்தில் புதுசாக வர்ற கட்டிகள், எஸ்பெஷலி வலி இல்லாத கட்டிகள், இதை கண்டிப்பா ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சு பரிசோதிச்சுக்கணும். அதே மாதிரி உடம்புல புதுசா ஏதாவது கட்டிகள் உருவாகிறது, நாளடைவில் அது பெருசாகிட்டே போறது, இந்த மாதிரி கட்டிகளையும் நம்ம விட்டுறக்கூடாது, அதையும் செக் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா வாயில ஆறாத புண், ரொம்ப நாளா இருக்கு அந்த புண், எஸ்பெஷலி ஜென்ஸ்க்கு டொபாக்கோ யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்றவங்களுக்கு, பன் இந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வாயில இருக்க புண்ணை கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். இது ஓரல் கேன்சருக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். அப்புறம் நுரையீரலுக்கான புற்றுநோய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தீராத இருமல், அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கிறது, பேக்ரவுண்ட்ல ஸ்மோக்கரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பரிசோதிச்சு. அடுத்து ஜீரண மண்டல புற்றுநோய்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பசியின்மை, அஜீரண கோளாறு, நாளடைவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற அஜீரண கோளாறு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக் கேன்சருக்கான அறிகுறி கூட இருக்கலாம். அடுத்து கோலன் கேன்சர் அண்ட் ரெக்டல் கேன்சர், அதாவது மலக்குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய். மோஷன் போகும்போது ரத்தம் வர்றது, மலம் கழிக்கும் போது ரத்தம் வந்துச்சுன்னா அதை வெறும் மூலம் மட்டும் நம்ம நிராகரிச்சிடக்கூடாது. ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அது புற்றுநோய்க்கான அறிகுறியா கூட இருக்கலாம். கொலோனோஸ்கோப்பியோ ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதை கண்டிப்பா பார்த்துக்கணும். அடுத்தது கர்ப்பப்பை சம்பந்தமான புற்றுநோய்கள். மாதவிடாய் முடிஞ்ச பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோ இல்ல கர்ப்பப்பை புற்றுநோய் எப்படி பிரசன்ட் பண்ணும் சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் முடிஞ்சவங்களுக்கு அப்பப்ப மென்சஸ் வர்றது, அந்த மாதிரி சிம்டம்ஸ், அப்புறம் வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி ரத்தப்போக்கு ஏற்படுதல், இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. One Health Super Specialty Hospital, GST Road, Vandalore, located at opposite to New Kilambakam Bus Terminal. For appointment 094450 25558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு.